கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே மனிதனாக பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற எல்லா மனிதர்களுக்காகவும் அவர்களுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்து எல்லாருக்கும் இரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தால் அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரலோகத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் தகுதியானவர்களாக ஆகிறார்கள். அவர் மேல் விசுவாசம் வைக்காதவர்கள் அதை இழந்து விடுகிறார்கள். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த அந்த 33 வருடங்கள் அவர் தேவனாக இருந்தாரா அல்லது மனிதனாக இருந்தாரா என்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஏனென்றால் அவர் மனிதனாக வாழ்ந்தால் தேவனுக்குரிய காரியங்களை எப்படி செய்ய முடியும்? தேவனாக வாழ்ந்தால் மனிதனுக்குரிய காரியங்களை எப்படி செய்ய முடியும்? ஏனென்றால் ஒரு மனிதனால் முடியாத காரியங்களை தேவன் செய்கிறார். ஆனால் மனிதன் செய்கிற பாவத்துக்குரிய காரியங்களை தேவனால் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் வாழ்ந்தார் என்பதை நாம் இந்த காணொளியிலே 2 சிறிய உதாரணங்களை கொண்டு பார்க்கலாம். முதலாவது, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பிறப்பை எடுத்து நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தது ஒரு பெண்ணின் கர்ப்பத்திலே பிறந்தார். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே பிறப்பதற்கு கண்டிப்பாக ஒரு பெண்ணின் கர்ப்பம் தேவைப்படுகிறது. அப்படி பார்த்தால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தது ஒரு பெண்ணின் மூலம். அப்படியென்றால் அவருடைய பிறப்பு 100% ஒரு மனித பிறப்பு. ஆனால் இந்த மனிதனாக பிறப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு ஆணின் உதவி தேவைப்படுகிறது. ஆனால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பிறப்பில் ஒரு ஆணின் உதவி அங்கே வரவே இல்லை. அப்படியென்றால் அவருக்கு ஆண் துணை இல்லாமலே, அதாவது மரியாளுக்கு, மாதாவுக்கு ஆண் துணை இல்லாமலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உற்பத்தியாகி இருக்கிறார். இப்படி பார்க்கும்போது மனிதனாக பிறந்து, அதாவது மரியாளின் வயிற்றில் பிறந்ததால் அவர் மனிதனாக இருக்கிறார். ஆனால் ஒரு ஆண் துணை இல்லாமல், ஒரு ஆணின் உதவி இல்லாமல் பிறந்ததால் அவர் தேவனாக இருக்கிறார். அப்படியென்றால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பிறப்பின் மூலமே அவர் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இருந்திருக்கிறார். ஆணின் உதவி இல்லாமல் பிறந்ததால் அவர் தேவனாக இருக்கிறார். பெண்ணின் உதவியோடு பிறந்ததால் அவர் அங்கே மனிதனாக இருக்கிறார். சரி, அதே மாதிரி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் வாழ்க்கையை பார்க்கும்போதும் ஊழியத்தை பார்க்கும்போதும் அவர் 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருந்திருக்கிறார். மனிதனாக வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கிறது. நிறைய நேரம் பசித்திருக்கிறார், நிறைய நேரம் தாகத்தோடு இருந்திருக்கிறார், நிறைய நேரம் கண்ணீர் சிந்தி இருக்கிறார், நிறைய நேரம் மனதுருகி இருக்கிறார், நிறைய நேரம் கோபப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு மனிதனுக்குரிய அனைத்து பலவீனங்களும் அனைத்து குணங்களும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அதே இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மனிதனால் செய்ய முடியாத நிறைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். கானா ஒரு திருமணத்திலே அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின காரியம் முதற்கொண்டு 4000 பேருக்கு உணவு கொடுத்தது, 5000 பேருக்கு உணவு கொடுத்தது,
குருடர்களை குணப்படுத்தியது, முடவர்களை குணப்படுத்தியது, தொழுநோயாளிகளை குணப்படுத்தியது, திமிர்வாதக்காரனை குணப்படுத்தியது, அதே மாதிரி வியாதியஸ்தர்கள் நிறைய பேரை குணப்படுத்தியது. இது இல்லாமல் இறந்த 3 பேரை அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். லாசருவை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். யவிருவின் மகளை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதே மாதிரி நயீம் ஊர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை மனிதர்கள் கண்டிப்பாக செய்ய முடியாது. இப்படிப்பட்ட அதிசயங்களை தேவன் மாத்திரம்தான் செய்ய முடியும். இந்த காரியங்களை செய்ததால் அவர் தேவனாக இருக்கிறார். ஆக இந்த பூமியிலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்தபோது 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருந்திருக்கிறார் என்பதை எளிய முறையிலே இந்த காணொளியில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.